ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரேவதிஸ்ராம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வீடியோ தாங்க. ஆக்சுவலி வீட்லேயே வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணலாம் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து போயிட்டு கடைக்கெலாம் போயிட்டு சாரீலாம் எடுத்துகிட்டு வந்துருந்துருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, அன்றைக்கி மார்னிங் வந்து டாக்டர்கிட்ட பார்த்துட்ட பிறகு ஏஎஃப்ஐ வேல்யூ ரொம்ப கம்மியாகிடுச்சு. நீங்கள் மார்னிங்கே போயிட்டு அட்மிட் ஆகிக்கோங்க, அவங்க வந்து உங்களுக்கு சி செக்ஷன் பண்ணி பாப்பா வெளியில் எடுத்துருவாங்க, அதுதான் சேஃப் உங்களுக்கும் பாப்பாக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அன்றைக்கி ஈவினிங்கே அன்றைக்கி ஈவினிங்லேயே வந்து என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கடன்ட்டு எல்லோரையும் வர வச்சு அந்த சாங்கியம் சம்பிரதாயம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இளநீர் கண் திறக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டே வந்து அந்த இதெல்லாம் பண்ணி எனக்கு முடிச்சிட்டாங்க. அந்த ஒயிட் சாரியெல்லாம் கட்டி விட்டுட்டு அந்த அந்த குடம்லாம் வச்சு அந்த கயிறை தாண்டணும், அந்த இது கட்டெல்லாம் தள்ளி விடணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்த சாரியை வந்து நான் அப்போவே கட்டிட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வந்து சீமந்தம் மாதிரி ஒரு 10 பேரை வச்சு ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சுட்டாங்கங்க. எனக்கு ஒரே ஒரு மாதிரி ரொம்ப அழுக வர மாதிரி ஆகிடுச்சு. அது ஸ்ரீராமுக்குமே தெரியாது. அவருமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு நிறையலாம் ஆர்டர்லாம் போட்டிருந்தோம். அந்த ஸ்டாண்டு, அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கெலாம் வந்து நாங்கள் நிறைய ஆர்டர் போட்டு அது வந்துருச்சு. வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் இன்றைக்கே ரிட்டன் போட்டுருங்க, அது அப்புறம் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு இதுவாகிடுச்சு. அந்த பின்னாடி வந்து அந்த சீதா சீமந்தம் அந்த சாங்லாம் வேறு ஓடிட்டு இருந்தது. அப்புறம் சமந்தாவோட சாங், அந்த சீமந்த சாங்லாம் ஓடிட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப கண் கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. சரி, நான் அழுது எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு எனக்கு அதுதான் வந்து என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே மெழுங்கி அழுதுட்டு இருந்தேன். பட் அப்புறம் என்னாச்சு, எல்லோரும் அப்படியே லைனாக வைக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி எதுவுமே செய்யலைங்க. எதுவுமே எனி ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது. ஸ்ரீராம் தான் வந்து போயிட்டு ஹோட்டலில் வந்து எல்லாேருக்கும் வந்து டிஃபன் மாதிரி சிம்பிளாக வந்து வாங்கி கொடுத்து அது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி முடித்தாங்க. என்னென்னா, அதான் நாங்கள் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் வீடியோவில். நாங்கள் மண்டபத்துக்கெலாம் வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி நாங்கள் அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து இன்விடேஷனுக்கெலாம் வந்து சொல்லி அதுக்கும் வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம். பட் எல்லாமே வந்து சரி போனால் போது விடு, நமக்கு வந்து பாப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை வீட்லேயே நடத்தி முடித்தோம். ஒரு க்யூட்டான பிக்சர்லாம் எடுத்து ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.